அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் வழியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் வழியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தேடியே தேவன் வருகிறார், தன்னையே நாளும் தருகிறார். தோள்களில் நம்மை தாங்குவார், துயரினில் அவர் தேற்றுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாருங்கள் ஊருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இரக்கமும் பேரன்பும் உடையவர், பொறுமையும் பேரிரக்கமும் கொண்டவர். ஆண்டவர் எல்லாருக்கும் இனிமையானவர், தம் படைப்புகள் அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக தந்தையிடம் தொடர்ந்து பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, மாட்சிமிக்க உதவியால் இதுவரை நீர் காத்து வரும் எங்களை விண்ணக கொடைகளின் உரிமையாளர்களாக இருக்கச் செய்ய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இவ்வுலக வாழ்வில் நீர் எங்களை ஆண்டு நடத்தி ஒளியான உம்மிடமே அழைத்து செல்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவார்த்தைகள் 14 முதல் 15 மற்றும் 18 முதல் 20 முடிய. ஆண்டவரே, உமது உரிமை சொத்தாய் இருக்கும் மந்தையாகிய உம்முடைய மக்களை உமது கோலினால் மெய்த்தருளும். அவர்கள் கர்மேலின் நடுவே காட்டில் தனித்து வாழ்கின்றார்களே. முற்காலத்தில் நடந்தது போல அவர்கள் பாசானிலும் கிலியாதிலும் மேயட்டும். எகிப்து நாட்டிலிருந்து நீங்கள் புறப்பட்டு வந்த நாளில் நடந்தது போல நான் அவர்களுக்கு வியத்தகு செயல்களை காண்பிப்பேன். உமக்கு நிகரான இறைவன் யார்? எஞ்சியிருப்போரின் குற்றத்தை பொறுத்து
நீர் உமது உரிமை சொத்தில் எஞ்சியிருப்போரின் தீச்செயலை மன்னிக்கின்றீர். உமக்கு நிகரானவர் யார்? அவர் தம் சினத்தில் என்றென்றும் நிலைத்திரார். ஏனெனில் அவர் பேரன்பு கூர்வதில் விருப்பமுடையவர். அவர் நம்மீது இரக்கம் காட்டுவார். நம் தீச்செயல்களை மிதித்து போடுவார். நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார். பண்டைய நாளில் எங்கள் மூதாதையருக்கு நீர் ஆணையிட்டு கூறியது போல யாக்கோபுக்கு வாக்கு பிறழாமையும் ஆபிரகாமுக்கு பேரன்பையும் காட்டியருள்வீர். ஆண்டவர் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார். உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் உயிரை படுகொலை நின்று மீட்டுகின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்பவர் அல்லர். என்றென்றும் சினங்கொள்பவர் அல்லர். அவர் தம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை. நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதில்லை. பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அவர் தமக்கு அஞ்சுவோருக்கு காட்டும் பேரன்பு மண்ணினின்று விண்ணளவு போன்று உயர்ந்தது. மேற்கினின்று கிழக்கு எத்துணை தொலைவில் உள்ளதோ அத்துணை தொலைவிற்கு நம் குற்றங்களை நம்மிடமிருந்து அவர் அகற்றுகின்றார். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்த மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் என்று அவரிடம் சொல்வேன். ஆயத்த மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 15. இறை வார்த்தைகள் 1 முதல் 3 வரை மற்றும் 11 முதல் 32 முடிய. அக்காலத்தில் வரிதண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர். அப்போது அவர் அவர்களுக்கு இந்த ஓமையை சொன்னார். ஒருவருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர்களுள் இளையவர் தந்தையை நோக்கி, அப்பா, சொத்தில் எனக்குரிய பங்கை தாரும் என்றார். அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்தளித்தார். சில நாள்களுக்குள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு தொலைநாட்டிற்கு நெடும் பயணம் மேற்கொண்டார். அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தையும் பாழாக்கினார். அனைத்தையும் அவர் செலவழித்தார். பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது அவர் வறுமையில் வாடினார். எனவே அந்நாட்டு குடிமக்களுள் ஒருவரிடம் அண்டி பிழைக்கச் சென்றார். அவர் அவரை பன்றி மேய்க்க தம் வயல்களுக்கு அனுப்பினார். அவர் பன்றிகள் தின்னும் நெற்றுகளால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார். ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பாரில்லை. அவர் அறிவு தெளிந்தவராய், என் தந்தையின் கூலியாள்களுக்கு தேவைக்கு மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே. நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன். உம்முடைய கூலியாள்களுள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லிக் கொண்டார். உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். தொலையில் வந்து கொண்டிருந்த போதே அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடிப்போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். மகனோ அவரிடம், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார். தந்தை தம் பணியாளரை நோக்கி, முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள். இவனுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணிவியுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம். ஏனெனில்
என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான், காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாடத் தொடங்கினார்கள். அப்பொழுது மூத்த மகன் வயலில் இருந்தார். அவர் திரும்பி வீட்டை நெருங்கி வந்து கொண்டிருந்த போது ஆடல் பாடல்களை கேட்டு ஊழியர்களுள் ஒருவரை வரவழைத்து இதெல்லாம் என்ன என்று வினவினார். அதற்கு ஊழியர் அவரிடம், உம் தம்பி வந்திருக்கிறார், அவர் தம்மிடம் நலமாக திரும்பி வந்திருப்பதால் உம் தந்தை கொழுத்த கன்றை அடித்திருக்கிறார் என்றார். அவர் சினமுற்று உள்ளே போக விருப்பமில்லாதிருந்தார். உடனே அவருடைய தந்தை வெளியே வந்து அவரை உள்ளே வருமாறு கெஞ்சி கேட்டார். அதற்கு அவர் தந்தையிடம், பாரும், இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போன்று உமக்கு வேலை செய்து வருகிறேன், உம் கட்டளைகளை ஒருபோதும் மீறியதில்லை. ஆயினும் என் நண்பரோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஓர் ஆட்டுக்குட்டியை கூட என்றுமே நீ தந்ததில்லை. ஆனால் விலை மகளிரோடு சேர்ந்து உம் சொத்துக்களையெல்லாம் அழித்துவிட்ட இந்த உம் மகன் திரும்பி வந்தவுடனே இவனுக்காக கொழுத்த கன்றை அடித்திருக்கிறீரே என்றார். அதற்கு தந்தை, மகனே, நீ எப்போதும் என்னுடன் இருக்கிறாய், என்னுடையதெல்லாம் உன்னுடையதே. இப்போது நாம் மகிழ்ந்து கொண்டாடி இன்புற வேண்டும். ஏனெனில் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான், காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக. எங்களை அனுதினமும் காத்து வழி நடத்தி வருகிற அன்பான ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம். நீ செய்து வருகிற எல்லா நன்மைகளுக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, அபரிவிதமான ஆசீர்வாதத்தை எங்கள் மீது பொழிந்து இந்த நாளை தந்த கிருபைக்காக நன்றி. இந்த நாளின் இறைவார்த்தை ஆழமான சிந்தனைகளை விதைக்கிறது. குறிப்பாக தந்தையின் அன்பு, இளைய மகனின் மனமாற்றம், பெரிய மகனுடைய இறுகிய மனம் என எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்லி நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான படிப்பினையை தருகிறீரே. எங்களுடைய வாழ்க்கை மனமாற்றமிக்கதாக, உம்மை நோக்கியதாக இருக்கும்போது ஆண்டவரே, பல ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் ஓடி வருகிற போது, தஞ்சமடைகிற போது உம் அன்பை சுவைக்கின்றோம், உமது இரக்கத்தில் வாழ்கிறோம், உமது மன்னிப்பை பெற்று மகிழ்கிறோம். இதோ இந்த நாளிலும் கூட இந்த திருப்பலியில் பங்கெடுக்கிற என் அன்பு சகோதரனை, சகோதரியை ஆசீர்வதியும். இந்த இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனதையும் ஆண்டவரே இந்த நேரத்தில் திருமுன்னிலையில் எழுப்புகிறேன். அவர்களின் இதயங்களை தொட்டு அவர்களுடைய இதயங்களில் இருக்கிற காயங்கள், மன வருத்தங்கள், வேதனைகள், துன்பங்கள், மன்னிக்க முடியாத குற்றங்கள், பாவச் செயல்கள் என எல்லாவற்றையும் மன்னித்து ஆண்டவரே அவர்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையும் அமைதி தருகிற நெஞ்சத்தையும் தந்து உமக்குரிய சாட்சிகளாய் இந்த நாளில் வாழ ஆபத்து, தீங்கு, விபத்து, நோய் நொடிகள் என எல்லா பொல்லாப்புகளிலிருந்து இவர்களை பாதுகாத்து வழி நடத்தும்படியாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான், காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, 3 மிக முக்கியமான பாத்திரங்கள் இன்றைய நாளின் சிந்தனைக்காக நமக்கு தரப்படுகிறது. இந்த நிகழ்வில் இடம்பெற்றிருக்கிற தந்தையின் அன்பு, அளவில்லாத அவருடைய அன்பு மிக மிக முக்கியமான ஒன்று. தன்னுடைய இளைய மகன் வந்து, அப்பா சொத்தை பிரித்து தாரும் என்று கேட்டவுடனே ஏன், எதற்கு என்று கூட கேட்காமல் தன் மகன் கேட்கிறானே என்பதற்காக நம்பிக்கையோடு சொத்தை பிரித்து கொடுக்கிறார். அந்த இளைய மகன் சென்று ஊதாரித்தனமாக எல்லாவற்றையும் வீணடித்து தாறுமாறான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து உண்பதற்கு கூட வழியில்லாமல் அவன் வறுமையில் வாடிய போது தன்னுடைய மகனுக்காக ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டிருக்கிறார் இந்த அன்பு நிறைந்த தந்தை. தன் மகன் எப்பொழுது வருவான் வருவான் என்று வழிமேல் விழி வைத்து காத்திருக்கிறார் இந்த தந்தை. அதனால்தான் இறைவார்த்தை சொல்கிறது, அந்த இளைய மகன் தொலைதூரத்தில் வருகிற போதே தந்தை அவனை சரியாக அடையாளம் கண்டுகொண்டு
ஓடி போகிறார், அவன் மீது பரிவு கொள்கிறார், அவரை கண்டு கட்டி தழுவி முத்தமிடுகிறார். இதுதான் ஒரு தந்தைக்குரிய அன்பு. இந்த தந்தை தான் நம் கடவுள், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த அன்பை சுவைக்க இந்த நாளில் நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை இறைவனை விட்டு நாம் விலகி போயிருந்தால், நம்முடைய பாவச் செயல்களினால் இறைவனுடைய அருகில் இல்லாமல் நாம் தூரமாய் சென்றிருந்தால், நம்முடைய தீச்செயல்களினால் இறைவனுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு நாம் இடம் கொடுத்திருக்கிறோம் என்றால், என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய அன்பை சுவைக்கின்ற காலம்தான் இந்த தவக்காலம். இந்த தவக்காலத்தில் நாம் மனம் மாற அழைக்கப்படுகிறோம். தந்தையினுடைய இரக்கத்தை புரிந்து கொள்ள, தந்தையினுடைய இரக்கத்தை அனுபவிக்க, அவர் தருகிற மன்னிப்பில் வாழ, ஆண்டவருடைய அன்பை சுவைக்க இந்த நாளில் அழைக்கப்படுகிறோம். பாருங்க, இந்த தந்தை இளைய மகனிடத்தில் எவ்வளவு அன்பு கொண்டிருந்தார் என்பதை தன்னுடைய மூத்த மகனுக்கு எடுத்து சொல்லுகிறார். உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான், காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்று சொல்கிறார். ஒரு அற்புதமான செய்தி இது. இறந்து போயிருந்தவன் உயிர் பெற்று வந்துள்ளான், காணாமல் போயிருந்தவன் மீண்டும் கிடைத்துள்ளான். தன்னுடைய மகன் மீது அவர் எவ்வளவு அன்பு கொண்டிருந்தார் என்பதை இந்த வார்த்தைகள் எடுத்து சொல்கிறது. அவன் செய்த குற்றங்கள், பாவங்கள், தவறுகள் எதையும் அவர் பொருட்படுத்தவில்லை. எல்லாவற்றையும் மறந்துவிட்டு மகன் வந்ததை பார்த்து, அவன் மனம் மாறி மனம் திருந்தி வந்திருப்பதை பார்த்து உடனடியாக அவரை அணைத்துக் கொள்வதை பார்க்கிறோம், முத்தமிடுவதை பார்க்கிறோம், அவனுக்கு தேவையானவற்றை எல்லாவற்றையும் தருவதை பார்க்கிறோம். முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு கொடுத்துங்கள், இவனுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணிவியுங்கள், கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம். தன்னுடைய மகனை குறித்து எவ்வளவு அற்புதமான வார்த்தைகளை பயன்படுத்தி தன் அன்பை வெளிப்படுத்துகிறார் இந்த தந்தை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இளைய மகனுடைய வாழ்க்கை, இந்த இளைய மகனாக நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஏதோ ஒரு மகன் கூட இருக்கலாம், ஏன் நாமளும் கூட அப்படி இருக்கலாம். பல நேரங்களில் ஊதாரித்தனமான வாழ்க்கை, நினைத்தபடி வாழ வேண்டும் என்று நினைத்து தாறுமாறாக வாழ்கிற ஒரு மனநிலை, எங்கோ போய் வீட்டை விட்டு வெளியே தொலைந்து போய் சொத்துக்களை, பணத்தை, செல்வத்தை வீணடிக்கிற மனநிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கலாம். ஊதாரித்தனமாக குடித்து போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி போயிருக்கிறவராய் இருக்கலாம். தவறான பழக்க வழக்கத்தினால் வேறொருவருடன் தவறான தொடர்பில் இருக்கிறவர்களாக இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் குடும்பத்திலிருந்து நாம் பிரிந்திருக்கிறோம். இந்த தீச்செயல்கள் எல்லாம் நம்மை குடும்பத்திலிருந்து பிரித்திருக்கிறது. குடும்பத்தினுடைய அன்பு என்கிற நிலையிலிருந்து நம்மை பிரித்திருக்கிறது. குடும்பத்தினுடைய ஒற்றுமை என்கிற நிலையிலிருந்து நம்மை வேறுபடுத்தி இருக்கிறது. குடும்பத்தினுடைய அந்த ஒன்றிப்பிலிருந்து நம்மை அது ஒதுக்கி வைத்திருக்கிறது. இப்போ இது இந்த தவக்காலம் ஒரு மனமாற்றத்தின் காலம், செய்கிற தவற்றை உணர்கின்ற காலம், மனம் மாறி ஆண்டவரிடத்தில் திரும்பி வருகிற காலம், குடும்பத்தோடு இணைகின்ற ஒரு காலம், குடும்பத்தில் இருக்கிற கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோரோடு அன்புறவில் இணைந்து கொள்கிற ஒரு ஒற்றுமையின் காலமாய், சமத்துவத்தின் காலமாய், சகோதரத்துவத்தின் காலமாய் இது அமைந்திருக்கிறது. ஆம் அன்புக்குரியவர்களே, ஆனால் அந்த தவற்றை உணர்வது மிக மிக முக்கியம். இந்த இளைய மகன் உணரத் தொடங்கினான். நான் எவ்வளவு பெரிய தவறு செய்து கொண்டிருக்கிறேன், என் தந்தையின் கூலியாள்களுக்கு தேவைக்கு மிகுதியான உணவிருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே, நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், இது ஒரு அற்புதமான இறை வார்த்தை, நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன், உம்முடைய கூலியாள்களுள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். மனமாற்றத்தின் அடையாளம். எப்பொழுது நமக்குள்ள மனமாற்றம் வருகிறதோ அப்பொழுதே நம்ம அருளானது ஊற்றெடுக்கிறது. கடவுளுடைய அருள், கடவுளுடைய இரக்கம், கடவுளுடைய அன்பு, கடவுளுடைய மன்னிப்பு நம் மீது ஊற்றெடுக்கிறது. இறைவன் நம்மை அணைத்துக் கொள்ளுகிறார், நம்மை குறித்து பெருமகிழ்ச்சி கொள்ளுகிறார். ஆண்டவர் நம் மீது நிறைவான அருளையும் ஆசீரையும் பொழிகிறார். இளைய மகனுக்கு அந்த ஆசீர்வாதம் உண்டாகிறது. மூத்த மகனுடைய மனநிலை பாருங்கள். மூத்த மகன், அவனுக்குள் இருக்கிற வெறுப்பு, அவனுக்குள் இருக்கிற கோபம், பொறாமை குணம், தன் தம்பியின் மீது அவனுக்கு இருக்கிற வெறுப்புணர்வு இந்த இடத்தில் வெளிப்படுத்தப்படுகிறது. பாரும், இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போன்று உமக்கு வேலை செய்து வருகிறேன், உம் கட்டளைகளை ஒருபோதும் மீறியதில்லை, ஆயினும்
என் நண்பரோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஓர் ஆட்டுக்குட்டியை கூட என்றுமே நீர் தந்ததில்லை. ஆனால் விலை மகளிரோடு சென்று உம்முடைய சொத்துக்களை எல்லாம் அழித்துவிட்ட இந்த உம் மகன் திரும்பி வந்தவுடனே இவனுக்காக கொழுத்த கன்றை அடித்திருக்கிறீரே என்று சொல்லி அந்த வீட்டிற்குள் வருவதற்கு அவன் தயங்கி வெளியேயே நின்று கொண்டிருந்தான். அந்த வீடு என்பது விண்ணக வீடு. இவனுக்குள் இருந்த பொறாமை, இவனுக்குள் இருந்த காழ்ப்புணர்வு, தன் தம்பியை மன்னித்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை, இவனுக்குள் இருந்த வெறுப்புணர்வு, கோப குணம் இவனை விண்ணகத்திற்குள் செல்ல விடாமல் தடுத்து வைத்திருக்கிறது. அவனுடைய வீட்டிற்குள் சென்று அப்பாவினுடைய அன்பை அனுபவிக்க முடியாமல் அவனை வெளியேயே நிறுத்தி வைத்திருக்கிறது. ஆனாலும் அந்த தந்தை தன்னுடைய மகனை, தன் மூத்த மகனை அப்படியே விட்டுவிட விரும்பவில்லை. வருகிறார், வந்து அவனை அன்போடு அழைப்பதை பார்க்கிறோம். மகனே, நீ எப்பொழுதும் என்னுடனே இருக்கிறாய், என்னுடையதெல்லாம் உன்னுடையதே, இப்பொழுது நாம் மகிழ்ந்து கொண்டாடி இன்புற வேண்டும், என்னுடையதெல்லாம் உன்னுடையதே என்று சொல்லி ஒரு மிக பெரும் ஒரு அங்கீகாரத்தை அந்த மூத்த மகனுக்கு கொடுத்தார் அந்த தந்தை. அப்பொழுதாவது தன் தந்தையின் அன்பை உணர்ந்தானா அந்த மூத்த மகன் என்பதை நாம் இந்த இடத்தில் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒருவருக்குள் வெறுப்புணர்வும் கசப்புணர்வுகளும் காயங்களும் பொறாமை எண்ணங்களும் ஒரு மனிதருக்குள் கோப வெறியும் இருந்தது என்றால் நாம் இன்னொருவருடன் அன்போடு நல்ல உறவோடு இருக்க மாட்டோம். ஒரு நல்ல உதாரணம் சொல்லுகிறேன். ஒரு காதல் திருமணம், குடும்பத்தினுடைய ஒரு மூத்த மகள் காதல் திருமணம் செய்து கொண்டு வெளியே சென்று விடுகிறாள். தன்னுடைய அந்த மூத்த சகோதரி குடும்பத்திற்கு எதிராக இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்ததனால் குடும்பத்தில் இருக்கிற அப்பா, அம்மா, அவன் தம்பி, இவங்க யாரும் அந்த பிள்ளையோட பேசுறதே கிடையாது. திருமணமாகி 2-3 ஆண்டுகள் ஆன பிறகும் கூட பேசுவது கிடையாது, எந்த உறவையும் வைத்துக் கொள்வது கிடையாது. அவர் மீது வெறுப்புணர்வு, எந்த ஒரு செயலையும் அவர்களோடு இணைந்து செய்வதற்கு அவர்கள் முன்வரவில்லை. கொஞ்சம் காலப்போக்கில் ஒரு குழந்தை பிறந்த உடனே அப்பா அம்மா போய் சேர்ந்துக்கிட்டாங்க. ஆனால் அந்த தம்பி இறுதி வரை இருமாப்புடனே இருந்தான். தன்னுடைய சகோதரியுடன் பேசாமல் இருமாப்புடன் இருந்தான். அந்த தாய் ஒரு முறை என்னிடத்தில் வந்து மிகுந்த வேதனையோடு, ஃபாதர், என் பொண்ணு தப்பு பண்ணிட்டா, என்னுடைய கணவர் மன்னித்துட்டார், நான் மன்னிச்சிட்டேன், ஆனால் அந்த பையன் மன்னிக்கவே மாட்டேங்கிறான் ஃபாதர், அவன் அக்கா கூட அவன் பேசுகிறதே இல்லை, எந்த உறவையும் வைத்துக்கொள்வது கிடையாது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃபாதர் அப்படின்னு வேதனைப்பட்டார்கள். பிரியமானவர்களே, அன்பு என்பது நம்முடைய செயலில் வெளிப்பட வேண்டும். இந்த தந்தை செயலில் வெளிப்படுத்துகிறார் தன் அன்பை. மனமாற்றம் என்பது மிக மிக அவசியம். மூத்த மகனைப் போல கடும் கோபத்தோடு வெறுப்புணர்வோடு வாழ்வதை விட இளைய மகனைப் போல மனம் மாறி கடவுளுக்கு உகந்த சாட்சியாய் மாறுவோம். ஆமீன். நாங்கள் தருகின்ற காணிக்கை இதையேற்றருள் தெய்வமே, நாங்கள் தருகின்ற காணிக்கை நிலையற்ற உலகை நிலையென நினைத்து நிம்மதியின்றி வாழ்ந்திருந்தோம். நிலையற்ற உலகை நிலையென நினைத்து நிம்மதியின்றி வாழ்ந்திருந்தோம். கண்ணீர் பூக்களை உந்தன் பாதத்தில் காணிக்கையாகவே இன்று உம்மை நாடினோம். நாங்கள் தருகின்ற காணிக்கை இதையேற்றருள் தெய்வமே, நாங்கள் தருகின்ற காணிக்கை. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலி பொருள்கள் வழியாக
மீட்பின் பயன் எங்களுக்கு கிடைக்க உம்மை வேண்டுகின்றோம். அளவுக்கு மீறிய மனித நாட்டங்களிலிருந்து அது எங்களை விடுவித்து மீட்பளிக்கும் கொடைகளுக்கு எங்களை இட்டுச் செல்வதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கும் இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரின் இமையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியாரோடு சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர் தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோடியின் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இறைமகன் இயேசு நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை இணைந்து நாம் ஒரு குடும்பமாய் செபிப்போமாக.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் உமது அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். ஒலியாமிரை வாராய், எளியோர் நெஞ்சம் தனிலே. ஒலியாமிரை வாராய். விண்ணில் வாழும் விமலா விமலா, மண்ணில் வாழும் மாந்தர் மாந்தர். விண்ணில் வாழும் விமலா, மண்ணில் வாழும் மாந்தர். உம்மில் என்றும் வாழ எம்மில் எழுமே இறைவா. ஒளியே எழிலே வருக, ஒளியே எழிலே வருக. ஒளியாமிரை வாராய், எளியோர் நெஞ்சம் தனிலே. ஒளியாமிரை வாராய். திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். புனித ஆரோக்கிய அன்னையை நோக்கி ஜெபம். அருள்மழை பொழியும் ஆரோக்கிய தாயே, துன்பப்படுவோரின் துயர் துடைக்கும் தயமிகு தாயே, இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் கூடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் விழாதபடி எங்கள் கரம் பிடித்து வழிநடத்தும் தாயே, எல்லாவற்றுக்கும் மேலாக இறை இயேசுவையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே,
எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கின்ற நீர் சக்தி மிக்கவளாய் இருக்கின்றீர் அம்மா. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே, துன்பத் துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து எங்களை விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாது வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும் தாயே. ஆமென். மகனே, நீ மகிழ்ந்து இன்புற வேண்டும். ஏனெனில் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான். காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட உமது புனித உணவு எங்கள் இதயத்தின் ஆழத்தை ஊடுருவி நிரப்புவதாக. நாங்கள் இந்த அருள் அடையாளத்தில் ஆற்றலுடன் பங்கேற்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தலைவணங்கி இறையாசீரை தவக்காலத்தில் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவரே, உம்மை வேண்டுவோரின் மன்றாட்டுகளுக்கு நீர் இரக்கமுடன் செவி சாய்ப்பீராக. கேட்பவர்களுக்கு அவர்கள் விரும்புவதை தந்தருளும். அதனால் அவர்கள் உமக்கு விருப்பமானதையே கேட்கச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. தந்தையின் திருவுளப்படி வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா? பொங்கும் முந்தன் கருணைக்கு அளவில்லையோ தலைவா? நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா? பொங்கும் முந்தன் கருணைக்கு அளவில்லையோ தலைவா? நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே. நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா? பொங்கும் முந்தன் கருணைக்கு அளவில்லையோ தலைவா? நீ எல்லா சிறு பொழுதும் வீணானதே, நீ வந்ததால் என் உள்ளம் மகிழ்வானதே. நீ எல்லா சிறு பொழுதும் வீணானதே, நீ வந்ததால் என் உள்ளம் மகிழ்வானதே. நீ இன்றி என் வாழ்வில் பொருள் இல்லையே, நீ மட்டும் என் சொந்தம் எப்போதுமே. நீ இன்றி என் வாழ்வில் பொருள் இல்லையே, நீ மட்டும் என் சொந்தம் எப்போதுமே. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே. நன்றி என்ற வார்த்தை